ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஈஸியான ஸ்லைம் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்லைம் செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கோப் எடுத்திருக்கேன். இது ஜெலி கப் தான். இது கூட நம்ம கோதுமைமா இல்லைன்னா மைதாமா இது இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக செய்ய போகிற ஸ்லைம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அண்ட் தண்ணி எடுத்துருக்கேன். நான் ஒரு 2 ட்ராப் தண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷாம்பு எடுத்துருக்கேன். ஷாம்பு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஷாம்பு திக் ஷாம்புவாக எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்லைம் கரெக்டாக வரும். அண்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கோதுமை கம்மியாக இருக்கிறச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்லைம் மாதிரி ஒட்டாமல் வரும். நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காணது இது ஓகே. இப்போ இது டிவரா ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டே கோதுமை சேர்த்துக்கிட்டால் தான் கரெக்டான பதத்துக்கு ஸ்லைம் வரும். கையில் இந்த மாதிரி ஒட்டுது. நம்ம நல்லா பிரிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் ஒட்டுது இல்லையா, நம்ம கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ஸ்லைம் செய்யும்போது கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா அது கொஞ்ச நாளையே நம்ம கையில் அழுக்கெல்லாம் பட்டு அதில் ஜம்ஸ் அதுக்கப்புறம் பேட் ஸ்மெல்லாம் வரும். இந்த மாதிரி போலாக வந்திருக்கு. இப்போ இதை வச்சுட்டு பிடிச்ச கலர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். மாதிரி எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். கையில் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து இன்னும் நல்ல எல்லோ கலரில் இன்னும் நல்லா ஒட்டாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம மேலே இருக்கும் போட்டு இதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம க்ளூவும் சரி ஆக்டிவேட்டரும் சரி சேர்க்க போகிறதே இல்லை, சேர்க்காம தான் நம்ம செய்கிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி. எல்லோ கலர் கொஞ்சம் மங்கிருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் எல்லோ கலர் இந்த கப்பை இப்போ பார்த்தீங்கன்னா கையில் மாவில்லாத கை பக்கம் ஒட்டலை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓவர் இந்த மாதிரி இருக்கிறச்சுன்னா
இது இன்னும் ஒட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. நானும் இப்போ ஆயில் சேர்க்க போகிறேன். நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் குக்கிங் கூட சேர்த்துக்கலாம். ஓவர ஆயில் சேர்த்துருக்கீங்க அப்புறம் வராது. நான் ஒரு 2 ட்ராப் தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே லைட் கலராக இருக்கணும் ஸ்லைம். அதனால் அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எனி கலர் சேர்த்துக்கலாம். முக்கியமாக நம்ம ஷாம்பு வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஷாம்புவாக இருக்கணும். ஃபுல்லாகவே ஸ்லைம் வந்து செஞ்சிட்டேன் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து நம்ம ஆக்டிவிட்டர்லாம் சேர்க்காததுனால இந்த மாதிரி வரும். இது உருட்டி விட்டுட்டு இதெல்லாம் நசிச்சு பார்த்தோன்னா அழகாக நசிச்சு காமிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த ஸ்லைம் எப்படி செய்கிறதுன்னு ஸோ நான் அவங்க சொன்ன மெத்தடில் சொன்னேன். இது இந்த மாதிரி தான் வரும். நம்ம க்ளூ எதுவுமே சேர்க்கல, அதனால தான். ஓகே, நம்மளுடைய ஈஸியான ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு ஃப்ளாப்புமே ஆகாது. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.